பல்வேறு இந்திய சமூகத்தின் விடுதலைக்கும் உலக சமூகத்தின் விடுதலைக்கும் ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்து துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பை காட்டி இன்றைக்கு உலக வரலாற்றில் தனக்கென்ற ஒரு வரலாற்று பெருமையத்தோடு 100 ஆண்டை நிறைவு செய்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் செங்கொடி வீரர்களே, அனைவருக்குமே அன்பான வணக்கம். கம்யூனிஸ்டுகளின் தேவை 100 ஆண்டுகளை கடந்து நிறைவு செய்கின்ற இந்த நாளில் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். காரணம், தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் சூழல் இந்த தமிழர் நிலத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் துரும்பை கூட கிள்ளி போனாதவர்களும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுகளும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தியாக ஆழ்வுகளும் பெரியாரிய திராவிட இயக்கங்களின் அர்ப்பணிப்புகளும் தமிழ் தேசிய தலைமைகளின் ஆளுமைகளுடைய அர்ப்பணிப்புகளும் இவற்றை எதையுமே தெரிந்து கொள்ளாத ஒரு தருதலை கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த தருதலை கூட்டங்களில் அரசியல் ஆசைகளை அடித்து வருவதற்கு இன்னும் ஆயிரம் கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். எங்கள் அண்ணன் ராஜா போன்று, எங்கள் ஐயா நல்லக்கண்ணு போன்று. காரணம், இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, இங்கே சமத்துவத்துக்காக, மனித குலத்திற்காக, மக்கள் விடுதலைக்காக, தொழிலாளரின் புரட்சிக்காக என்று அனைத்து தளத்திலும் உழைத்த எண்ணற்ற தியாகிகளை இந்த தமிழ் சமூகம் கொண்டாடுவதற்கு பதில் யாரையோ தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பிட முடியாத நிறைய வீட்டிருக்கிற இந்த திராவிட இயக்கத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களுக்கு முறையாளுக்கு கூட தகுதியற்றவர்களை இவருக்கு நேராக நிறுத்தி பேசுவது தமிழ் சமூகம் தப்பிக்க மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன். இந்த நாட்டில் ஆட்சி அரியணைக்கு ஆசைப்படுகிறவரை பார்த்து நான் கேட்கிறேன். எங்கள் வாழும் மாபெரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராக சுதந்திர இந்தியா விடுதலைக்காக தன் வாழ்வை சிறை சென்று தியாகம் செய்து நம்மோடு சமகாலத்தில் 100 விழாவை கொண்டாடி இருக்கின்ற எங்கள் பல மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணுவின் கார் தூசுக்கு போராடுவதெல்லாம் இந்த நாட்டுடைய அரியணைக்கு ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படுவதற்கு பாரபட்சம் செய்கின்ற கட்டவுட்டு வைக்கிற ஒரு கேடுகட்ட அரசியல் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறது. அப்படி ஆசைப்படுகிறவர்களுக்கு இங்கே இந்த அரங்கு முழுவதும் அமர்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகளிலே ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் குழு உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலும் தெரியாத தற்கொலைகளின் கூட்டங்களாக இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆதலால் எனது மேடையில் வீட்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர்களே, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களே, கூட்டணி கட்சியும் தோழமை கட்சியுமாக கூடியிருக்கிற என் தமிழ் சமூகத்தின் உறவுகளே, இந்த தமிழர் நிலத்திற்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளுக்கென்று மிகப்பெரிய தியாகம் வாழ்வு இருக்கிறது. ஆனா இதை பற்றி எல்லாம் இன்று இளைய தலைமுறைக்கு நாம் கடத்துவதற்கு தவறிவிட்டோமா? இங்கே எங்கள் ஆசிரியர் ஐயா இருக்கிறார், திராவிட இயக்கத்தின் தலைவர், எங்கள் மதிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய தந்தை பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இன்றைக்கு தமிழ் சமூகத்தை வழிநடத்தி எண்ணற்ற ஆளுமைகள் செய்த தியாகம், அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அவர்கள் சந்தித்த கொடும் வழக்குகள், துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக பங்கிருந்தாலும் கூட இந்த நாட்டில் மனிதம் எப்பொழுது மறுக்கப்படுகிறதோ அப்பொழுது கூட்டணி மாறாமல் தொடர்ந்து இன்றைக்கு செவ்வொடியை உயர்த்துகின்ற தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள். அப்படி உயர்த்தி எண்ணற்ற வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை தாங்கி நின்ற இயக்கத்தின் வரலாறுகள் தெரியவில்லை, இந்த மண்ணின் வரலாறுகள் தெரியவில்லை. அரசியல் என்றாலே என்ன, சட்டமன்றம்னா என்ன, எத்தனை அமைச்சர் இருப்பாங்க, எத்தனை இலாக்கா இருப்பாங்க, எத்தனை துறை செயலாளர் இருப்பான், கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன, 0 வருஷம் என்ன, நான் கேட்கிறேன் பட்டியலிறேன். இதுல ஒன்றை கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய செயின்சாட்சி கோட்டைக்கு ஆசைப்படுகிறார்களே, இது 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 தகுமா? இது தகுமா என்று கேட்கிறேன். ஆக என் தமிழ் சமூகம் நல்ல புரிதலோடு, நல்ல தெளிவோடு இந்த சமூக வாழ்க்கைக்கு, சமதர்ம வாழ்க்கைக்கு, சமூக நீதி வாழ்க்கைக்கு, சமநீதி வாழ்க்கைக்கு தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு 100 ஆண்டை கடந்தும் கம்யூனிஸ்ட் இயக்கம் நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும். காரணம், அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இந்த மண்ணை ஆள நினைக்கிறார்கள். அவர்களை வைத்து எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சனாதன விரும்பிகள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு RSS சன் பரிவார கும்பங்கள் திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கு கூட இந்திய நாட்டுடைய நீதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 கோடி மக்களை உள்வாங்கி எங்கள் தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டங்களும் கிடையாது. எந்த முகத்தோடு நரேந்திர மோடி கும்பலே இந்த தமிழ்நாட்டு வீதிகளே வாக்கு கேட்க வருவீர்கள்? பதில் இருக்கா? இல்ல. ஆக இவற்றுக்கெல்லாம்
எதிர்கால என் தலைமுறையை தயார்படுத்துகின்ற மகத்தான பணியில் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து 100 ஆண்டுகளை கடந்தும் பல 100 ஆண்டுகள் இயக்கம் கட்டி அமைப்பு கட்டி அமைப்பாய் மக்களை அணிதிரட்டுகின்ற மகத்தான பணியை செய்யுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்யூனிஸ்டும் காங்கிரசும் சுதந்திர போராட்ட விடுதலை போராட்ட வீரர்களாக எப்படி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் மீட்டெடுத்தார்கள் என்பது இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கும் வணங்காத ஒரு பேரியக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஒரு காலத்தில், இப்பொழுது நான் தோழர் சுப்பராயனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான். ஒரு காலத்தில் நெருக்கடி வந்த பொழுது 8 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரர்கள் தடை செய்திருந்தார்கள். கம்யூனிஸ்டுகள் நடமாடக்கூடாது, கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கக்கூடாது, கம்யூனிஸ்ட் என்று கேட்டால் சிறைப்படுத்த வேண்டும் என்று. அப்படி அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் கம்யூனிஸ்டுக்கு உறுதுணையாகவும், கம்யூனிஸ்ட் பேரியக்கம் காங்கிரசுக்கு உறுதுணையாகவும், இந்த தேச நலனில் சுதந்திர போராட்டத்தில் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வாங்கி கொடுத்ததுதான் இன்றைய சுதந்திர நாடு. இதை பற்றி தெரியாதவர்கள், அறியாதவர்கள், புரியாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் காலூன்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த மதவாத சக்திகளும் சனாதன சக்திகளும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்பதை ஓங்கி நாம் ஒலிக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டிற்கு காத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள் நுழையலாமா, சிக்கலை ஏற்படுத்தலாமா, தமிழ்நாட்டு மக்களை உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கங்கள் இருக்கின்றன. அதுதான் இந்தியா கூட்டணியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற இந்த அணிகள். இந்த தேச நலனில் எந்த விதத்திலும் சமாதானமாகாத தலைவர்கள், தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், மண்பற்று உள்ளவர்கள். இவர்களை எப்படியாவது பிரித்தாலும் கொள்கையில் ஈடுபட்டு வெற்றி பெறலாமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் முடியாது. கேட்டதையும் கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர், கேட்காதையும் கொடுப்பவர். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், டிமாண்ட் அண்ட் கமாண்ட் என்று சொல்லுவார்கள். 10 பேர் போய் கேட்டால் டிமாண்ட், 1000 பேர் கேட்டால் கமாண்ட். ஆனால் நீங்கள் டிமாண்டும் செய்ய வேண்டாம், கமாண்டும் செய்ய வேண்டாம், தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அள்ளி கொடுக்கின்ற முதலமைச்சர் என்று நேற்றைய முன்தினம் தோழர் ஜீவாவுடைய மணிமண்டபத்தை சிராவாயிலில் திறந்து வந்திருக்கிறார். ஆக நாங்களும் இப்பொழுது சொல்லுகிறோம், நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கின்றவர், மீண்டும் முதலமைச்சராக வருவீர்கள், நாங்கள் கேட்டதையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த விழா பேருரையில் எங்களுடைய வேண்டுகோள். குறிப்பாக பொதுவுடைமை கட்சியும் காங்கிரஸ் பேரியக்கமும் எப்படி பின்னி பிணைந்து நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள் என்று பல புத்தகங்கள் இருக்கலாம். ஆனால் கடந்த கால வரலாறை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஜவஹர்லால் நேருவோடு சோசியலிசத்தில் பின்னி பிணைந்திருந்தார்கள். ஆவடி மாநாடு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் நடக்கும் பொழுது சோசியலிசம் தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அடிநாதம் என்று சூளுரைத்தார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களை பேசும் பொழுது கேட்டார்கள், உலகம் முழுவதும் சோவியத் புரட்சிக்கு பிறகு, சோவியத்துடைய புரட்சிக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் டேஞ்சர் என்று சொல்லுகிறார்களே என்று. அப்போது ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார், கம்யூனிஸ்டுகள் டேஞ்சர் இல்லை, மதவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளும் இந்த தேசத்தில் ஆபத்தான நிலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, அவர்கள்தான் டேஞ்சர் என்று 70-80 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாசிச சக்தி விலை பற்றி பேசியிருக்கிறார். இதையெல்லாம் எதற்காக இங்கே நாம் சொல்லுகிறோம் என்றால், 2 கட்சிகளும் எப்படி பணியாற்றி இருக்கின்றன இந்த தேசத்திற்காக, நாட்டு நலனுக்காக என்பதை பற்றி நாம் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்பே பூபேஷ் குப்தா அவர்களும், பெரேஸ் காந்தி அவர்களும், அன்னை இந்திரா காந்தி அவர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக எப்படி போராடினார்கள், தடையை மீறி தடையை உடைத்து எப்படி தேச விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை வரலாறு இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நேரு காலத்திலும் நெருக்கமாக இருந்தார்கள், அன்னை இந்திரா காந்தி காலத்திலும் நெருக்கமாக இருந்தார்கள். குறிப்பாக இந்த 20 அம்ச திட்டத்தை காங்கிரஸை விட கம்யூனிஸ்டுகள் தான் ஊர்வலமாக சென்று வீடு வீடாக சென்று சேர்த்தார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. ஆகிய நெருக்கடியான காலத்தில் அன்னை இந்திரா காந்திக்கு உறுதுணையாக இருந்த பேரியக்கம் இந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் என்றால்
மாற்று கருத்து இருக்க முடியாது. 100 ஆண்டுகள் ஒரு சாதாரண வரலாறு இல்லை. 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேர் இயக்கம், 100 ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம், 75 ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல நூற்றாண்டுகளை கடந்த இயக்கங்கள் இங்கே தமிழ்நாட்டு நலனில் அக்கறையோடு ஓரணியாக திரண்டிருக்கிறோம். இதை எவராலும் அசைக்க முடியாது என்பதை பாசிசவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது தமிழ்நாட்டில் குழப்பம் செய்யலாமா? ஏதாவது பிரச்சனையை கிளப்பலாமா? தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதா என்பதே இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிகிறது. ஒரு தேர்தலிலும் மாநிலத்திற்கு சோப்பு சர்ப்பு என்று சொல்லுவார்கள். தேர்தல் காலம் வந்தால் சலுகைகள் அறிவிப்பார்கள். ஆனால் இத்தேர்தல் காலம் வந்த பிறகும் தமிழ்நாட்டை வஞ்சிப்போம், தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் எதிரியாக பார்ப்போம், ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காக எந்தவித அறிவிப்பும் செய்ய மாட்டோம். அது மதுரை மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, சிக்ஷா அபியானுடைய நிதி என்றாலும் சரி, தமிழ்நாட்டை புறக்கணிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்து இருக்கின்ற அதிமுக அணிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே எந்த விதத்திலும் தமிழ்நாடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, ஒட்டாத அணிகள் ஒரு பக்கம், தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கின்ற, தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற அணி முதலமைச்சருடைய தலைமையில இன்னொரு பக்கம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தியாக தீபங்களாக குப்பு என்று இருந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இன்றும் தியாக தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்னும் நமக்கு சாட்சியாக விலகி கொண்டிருக்கிறார். அவர் 120 ஆண்டுகள் இல்லை, 150 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வாழ வேண்டும், அவர் காட்சியளிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பம். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பு கொடுத்த நம்முடைய தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மீண்டும் ஒரு முறை 100 ஆண்டு கண்ட இயக்கம் 200 ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் உங்கள் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆதிக்கத்தை எதிர்க்க முடியும், ஒடுக்குமுறையை எதிர்க்க முடியும், சுரண்டலை எதிர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. முதலாளித்துவத்தை எதிர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை தொழிலாளர்களிடையே விதைத்த இயக்கம். தொழிலாளர்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி அணிதிரட்டி முதலாளித்துவத்திற்கு எதிரான அறப்போர்களை நடத்தி சாதித்து காட்டிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள். பெரும் நிலவுடைமை சக்திகளாக இருக்கிற பண்ணையார்களை எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கையை காலம் காலமாக கழனிகளில் உழன்று கொண்டிருந்த உழவர் பெருங்குடி மக்களை அமைப்பாக்கிய பெருமைக்குரிய இயக்கம் இடதுசாரிகள் கட்சி. சாதி ஆதிக்கத்தையும் எதிர்த்து போரிட முடியும் என்பதற்கு இன்றைக்கும் சாட்சியமாக நிற்கிற இயக்கம் இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த சமூகத்தில் நிலவுகிற வர்க்க முரண்களை எதிர்த்து, சாதிய முரண்களை எதிர்த்து, பாலின முரண்களை எதிர்த்து அந்த பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்கான முற்போக்கு அரசியலை இந்த மண்ணில் விதைத்த பெருமைக்குரிய இயக்கம் தேசிய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனை தொடர்ந்து இயங்குகிற இடதுசாரிகள் கட்சிகளும் ஆகும். இந்த மண்ணில் இடதுசாரி இயக்கங்களால் தான் விளிம்பு நிலை மக்களிடையே மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவர்களை அமைப்பாக்கியதில், அரசியல் படுத்தியதில் மிகப்பெரிய பங்களிப்பு இடதுசாரிகளுக்கு உண்டு. அதற்காக இடதுசாரிகள் செய்த தியாகங்கள் அளப்பரியது. சாதி, மதம், மொழி, இனம், தேசம் என்கிற அடையாளங்களை தாண்டி உழைக்கும் மக்களை, விளிம்பு நிலை மக்களை
நேசிக்கிற இயக்கம் இடதுசாரி இயக்கம். சாதியை பிடித்துக் கொண்டு தொங்குவதோ, மதத்தை பிடித்துக் கொண்டு தொங்குவதோ, மொழி இனம் என்கிற அடிப்படையிலான தேசியவாதத்தை பிடித்துக் கொண்டு தொங்குவதோ முற்போக்கான அரசியல் இல்லை. உழைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை விதைத்த இயக்கம் இடதுசாரிகள் இயக்கம். அதனால்தான் சேக்குவாரா உருவாக முடிந்தது. அதனால்தான் மாவோ உருவாக முடிந்தது. இனி எந்த காலத்திலும் இந்த சமூக கட்டமைப்பை மாற்றவே முடியாது என்று முடங்கி கிடந்த மக்களை அமைப்பாக்கி திரட்டி ரஷ்யாவில் ஜார் மன்னர்களை வீழ்த்தி ஒரு ஜனநாயக புரட்சியை நிகழ்த்தி காட்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கம். காலம் காலமாக மக்கள் இப்படியே அடிமைத்தனத்தில் உழலுகிறார்கள், அதற்கு பழகி போனார்கள். இனி அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்று எண்ணாமல் அவர்களை அரசியல் படுத்த முடியும், அமைப்பாக்க முடியும், வெகுண்டலை செய்ய முடியும், படைகட்ட முடியும், ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்து சோவியத் புரட்சியை சாதித்து காட்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கம். அதனை பின்பற்றி சீனாவிலே மக்கள் சீனம் அமைந்தது, பண்பாட்டு புரட்சி நிகழ்ந்தது. இப்படி உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் மனிதகுலம் அடக்குமுறைக்கு ஆளாகிறதோ, உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகிறதோ, அங்கெல்லாம் செங்கொடி பறக்கும் என்கிற சிந்தனையை விதைத்த அரசியல் தான் இடதுசாரி அரசியல். உலகளாவிய அளவில் வலதுசாரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக உருவான இயக்கம் தான் இடதுசாரி இயக்கம். இந்தியாவிலும் அப்படி 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் அளப்பரிய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது. அதற்கு நம் மண்ணே, தமிழ் மண்ணே ஒரு சான்று. அம்பேத்கரின் பெயரில் இயக்கங்கள் உருவாவதற்கு முன்பே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தலைமையிலான இயக்கங்கள் இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பே, அவை விரவி பரவி வளர்வதற்கு முன்பே ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கிய இயக்கம் தஞ்சை கீழ்வெண்மணியில் அந்த மக்களுக்கான விடுதலை இயக்கத்தை நடத்திய இயக்கம், சாதி ஒழிப்பை முன்னிறுத்திய இயக்கம், நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்த இயக்கம். அதற்காக சிந்திய ரத்தம் அளப்பரியது, சந்தித்த நெருக்கடிகள் அளப்பரியவை. அப்படி இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே இத்தனை சாதனைகளை படைத்தவை போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கும் செங்கொடியினர் நடத்தி இருக்கிற சாதனைகளின் சுவடுகள் மறைந்து விடவில்லை. இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி களத்தில் நிற்பவர்கள், அவர்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்பி களத்தில் நிற்கிற நம் மீது அவர்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் நமக்காக போராடுகிறவர்கள். இன்றைக்கு கார்ப்பரேட் மயமாவதை எதிர்த்து நிற்கிறவர்கள், முதலாளிய சுரண்டலை எதிர்த்து நிற்பவர்கள், எல்லாவற்றையும் விட ஆதிக்க சாதி வெறியர்களை எதிர்த்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக, பழங்குடியின மக்களின் விடுதலைக்காக கடுமையான நெருக்கடிகளை, சவால்களை களத்திலே சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இடதுசாரிகள். அவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற பெயரில் இருக்கலாம், மாவோயிஸ்ட் என்ற பெயரில் இருக்கலாம். ஆனாலும் அது இடதுசாரி அரசியல், அது முற்போக்கு ஜனநாயக அரசியல், அடையாள அரசியலை தகர்க்கும் புரட்சிகர அரசியல். நாம் நம்புகிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவர்கள் மறுதலிக்கலாம், ஆனால் அவர்கள் மக்களுக்காக நிற்கிறார்கள். ஆக இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, பெண்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, உழவர்களுக்காக சிந்திக்கிற இயக்கமாக, செயல்படுகிற இயக்கமாக
புரட்சிகர அரசியலை கற்பிக்கிற இயக்கமாக இடதுசாரி இயக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாம் இன்னும் வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இடதுசாரி இயக்கங்களின் இன்னொரு வடிவமாகத்தான் இந்த மண்ணில் பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்களின் இன்னொரு பரிமாணமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை தாங்கி நிற்கிற அம்பேத்கர் இயக்கங்கள். அம்பேத்கர் இயக்கங்கள் சாதிய இயக்கங்கள் அல்ல. பெரியார் இயக்கமும் திராவிட அரசியல் என்கிற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ளே முடங்கி இருக்கிற அரசியல் அல்ல. அதுவும் இடதுசாரி அரசியல் தான். அதுவும் உலகளாவிய பார்வை கொண்டதுதான். இந்த மண்ணை பீடித்திருக்கிற ஆரியம் என்கிற பார்ப்பனியம் என்கிற சனாதனத்தை வேறொருக்க தொடங்கிய இயக்கம்தான் பெரியாரிய இயக்கம். எனவே பெரியாரிய இயக்கமும் ஒரு இடதுசாரி இயக்கம்தான். அம்பேத்கரிய இயக்கமும் இடதுசாரி இயக்கம்தான். இடதுசாரி சக்திகள் இந்த அமைப்புகளோடு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் தீவிரமாகவும் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நான் அடிக்கடி இடதுசாரிகளின் மேடைகளில் சொல்லுவதுண்டு. மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே போன்ற தலைவர்கள் எல்லாம் வலதுசாரிகளோடு போய்விட்டார்கள் என்று நாம் விமர்சிக்கிறோம். அந்த வலதுசாரிகள் இந்த தலைவர்களை நெருங்கி அரவணைத்து அவர்களை தம்பயப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளைப் போல இடதுசாரி இயக்கங்கள் எந்த அளவுக்கு அம்பேத்கர் இயக்கங்களை அரவணைத்திருக்கிறோம் என்பதை ஒரு சுய விமர்சனமாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுவதுண்டு. தோழமையாக இதை நான் முன்வைப்பதுண்டு. அம்பேத்கர் இயக்கங்களை சாதிய இயக்கங்களாக புறந்தள்ளி ஒதுக்கி விட்டால் அவர்கள் வலதுசாரிகளோடு போய் சேருவதற்கான சூழல் தான் உருவாகும். சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற எந்த இயக்கமும் வலதுசாரி இயக்கம் இல்லை. சுரண்டலை எதிர்த்து போராடுகிறவர்கள் அம்பேத்கர் பெயரில் இயங்கினாலும் பெரியார் பெயரில் இயங்கினாலும் அவர்கள் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் தான், இடதுசாரி சக்திகள் தான். எனவே இன்றைக்கு இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் சிறுபான்மை மக்களின் நலன்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காகவும் இதர விளிம்புநிலை சமூகத்தினரின் நலன்களுக்காகவும் பாடாற்ற வேண்டிய பொறுப்பும் அதற்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் இடதுசாரிகளுக்கு உண்டு என்று நான் பெரிதும் நம்புகிறவன். அதை தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த உறவு தேர்தல் களத்தையும் தாண்டிய உறவாக வலிமை பெற வேண்டும். நமக்கு ஒரு தேர்தலில் என்ன வெற்றி தோல்வி என்பது அல்ல. தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற வலதுசாரி அரசியலை, சனாதன அரசியலை முறியடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரிந்து கட்டிக்கொண்டு களத்திலே நிற்கிறது. அதன் தளபதி அவர்களின் தலைமையில் வீரியமாக இயங்குகிறது. இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று சூதுமதியாளர்கள் சூழ்ச்சி வர செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து தமிழ் மண்ணில் உங்களுக்கு வேலை இல்லை என்று விரட்டி அடிப்பதற்கான நாட்கள் மிக சொற்பமாக இருக்கின்றன. களம் நெருங்கிவிட்டது, காலம் கனிந்து விட்டது. அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த களத்தில் இடதுசாரிகளோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் தான் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தியாக வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட என்றென்றைக்கும் நாம் ஒரு களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி 100 ஆண்டு காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் அனைத்து குக்கிராமங்கள் வரையிலும் இந்த புரட்சிகர ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து செல்வதற்குரிய முனைப்பான செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்படுகிற போது அந்த களத்தில் சிறுத்தைகளும் இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அல்ல அறிந்திருக்கிறேன் சத்தியமாய். ஜனசக்தி அது ஜனங்களின் சக்தி.
விடுதலை போரில் வீழ்ந்த மலரே, துடிக்கும் ரத்தம் பேசட்டும், துணிந்த நெஞ்சம் நிமிரட்டும், உழைக்கும் வர்க்கம் சேரட்டும், உலகம் உடைமை ஆகட்டும் என்ற பாட்டு வரிகளை ஏந்திய கொடி வார்கா நதிக்கரையில் மாகாணி பராசக்தி கடைக்கண் வைத்தாள். ஆகாதென்று அகழி விழுந்தான் ஜார்ஜ் மன்னன் என்ற மாமேதையில் எரிவது புரட்சியின் போது தூக்கப்பட்ட கொடியாக, மஞ்சள் நதிக்கரையில் மாவோ நடத்திய படை ஏந்திய கொடியாக, நதிக்கரையில் வியட்நாம் புரட்சியை வென்றெடுத்த வியட்காமிகள் ஏந்திய கொடியாக, செங்கொடி ஏந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தோழர் சண்முகம் தெரிவித்ததை போல 1920 அக்டோபர் 17 நாள் எம்.என். ராய் அவர்கள் மாமேதை லெனின் அவர்களை சந்தித்துவிட்டு தாஸ்கண்ட் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கருவை விதைத்தவர் என்பதும் 5 ஆண்டுகள் கழித்து 1925 தொழிலாளர்கள் நிரம்பிய கான்பூர் நகரில் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெற்ற முதலாவது அந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையேற்றார் என்பதும், சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாட தொடங்கி 34 முதல் 38 வரை தடை விதித்திருந்த அந்த காலத்திலும் பாசிச எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை நடத்தி மீரட் சதி வழக்கில் எண்ணற்றவர்கள் கைது செய்யப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டு 3 மாதம் முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றவர்களாக இருந்த சூழலில் 1940ஆம் ஆண்டு மதுரை மாநகரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை 9 உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்டது. அந்த பின்னணியில் 1940களிலே கொடிய அடக்குமுறை 35 38 வரை தடை செய்யப்பட்ட இயக்கம், அதற்கு பின்னர் மிருகத்தரமான அடக்குமுறையை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சந்திக்க நேர்ந்தது. ரத்தம் சிந்தினர், உயிர்களை தந்தனர். மதுரை மாசேத்தும் என்று அழைக்கப்பட்ட மணவாளன் புரட்சி கீதம் இசைத்தவாறு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டிக்காத்த தீரன் என்பதால் காவல்துறை வலை வீசி தேடியது. கண்டேரத்திலே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்ததே அறிந்த வைத்தியநாத ஐயர் மணவாளனுடைய தாயாரிடம் சென்று குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என சொல்ல, தன்னை சந்தித்த அன்னையிடம், தாயே என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது, நான் செக்கோஸ்லோவாக்கியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த ஜூலியஸ் போசிக் தூக்கு மேடையிலே நிறுத்தப்பட்டானே, அவன் சித்திரவதை செய்யப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு தாடை எலும்பு முறிக்கப்பட்டு உடம்பெங்கும் ரத்த விழார்களாக
குருதியை கொட்டிய நிலையிலும் அவரை 1942 ஏப்ரல் 24ஆம் தேதி கைது செய்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். பான்காம் சென்ற அந்த சிறையில் அவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருந்தும் அவன் கவிஞன், 12 வயதில் கட்டுரை எழுத தெரிந்தவன். சின்னஞ்சிறு குறிப்புகளாக அவ்வப்பொழுது எழுதி வந்தான். 1943 மே 1 மேதின வாழ்த்து கவிதையை எழுதினார். 43 ஆகஸ்ட் 25ஆம் தேதி அங்கே இருந்த ராணுவ கோர்ட் அன்றைக்கு அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. செப்டம்பர் 8ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டான். அவனது குறிப்புகளை நான் படித்திருக்கிறேன் தாயே, அதுபோல நான் சாக விரும்புகிறேன், ஏற்க முடியாது என்று சொன்னார். 1949 நவம்பர் 19ஆம் தேதி அனந்தராமன் என்ற சிஐடி இன்ஸ்பெக்டர் மணவாளனின் மார்புக்கு நேராக ரிவால்வரை நீட்டி சுட்டபோது குண்டுகள் வாய்ந்து ரத்தம் கொட்டிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கூறியவாறு அவன் மடிந்தான். அவனுக்கு உச்ச தோழனாக திகழ்ந்த மாறி அவன் வேட்டையாடப்பட்டு பொன்னம்பலம் என்ற இன்ஸ்பெக்டர் அதே போல நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி நீட்டி சுட்டபோது அவனும் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கூறித்தான். அவனும் மடிந்தான். 1947-46 மதுரை சதி வழக்கு புனையப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மூதாதையர்கள் எஸ்.ஏ. டாங்கே, சிங்காரவேலர், அகமது அவர்கள், இன்குலாப் அவர்கள் இருந்த போதிலும் இந்த மதுரை சதி வழக்கிலே தோழர் ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா, தோழர் கேட்டிகே தங்கமணி அவர்கள் கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள். 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி முன்னிரவு 7 மணிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 5 மணி நேரம் கழித்து நள்ளிரவில் நாட்டிற்கும் விடுதலை கிடைத்தது. 1952 முதல் பொதுத் தேர்தலில் காம்போசிட் மெட்ராஸ் பரந்துபட்ட சென்னை மாநிலத்தில் 375 தொகுதிகள், அதில் 131 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு 62 தொகுதிகளிலே ஜெயித்தது. 1957 தேர்தலில் செங்கொடி ஆட்சிக்கு வந்தது. கேரளத்திலே தோழர் நம்பூதிரிமார் முதல்வரானார். ஜனநாயக படுகொலை நிகழ்ந்தது. ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வீரத்தோடு போராடி வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களை கொடூரமாக கொண்டது சேலம் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையிலே நான் பல மாதங்கள் இருந்திருக்கிறேன். அங்கே 1950 பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று 350 கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொடூரமாக அழைக்கப்பட்டார்கள். அவர்களில் பலரை அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை இறைப்பதற்கு மாடுகளை போல அவர்களை கொண்டு வந்து நுகத்தடியிலே பூட்டி சவுக்கார் அடித்தார்கள். காலை முதல் பிற்பகல் வரை இது நடந்த போது அதற்கு பிறகு அந்த நுகத்தடியில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் 350 தோழர்களும் நாங்கள் உண்ண மாட்டோம், நாங்கள் அறப்போர் நடத்துவோம் என்று சொன்ன போது கண்ணந்தறியாமல் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 17 பேர் குண்டடிபட்டு மாண்டார்கள். காவலர்களோடு மோதியதில் 5 பேர் பலியானார்கள். 137 பேர் படுகாயமுற்றார்கள். இது அறிந்த மாத்திரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அவர் தன்னுடைய விடுதலை ஏற்றில் தரையங்கம் தீட்டினார். அவர்கள் மடிந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1, 10, 100, 1000, 10000, லட்சம் என்று இனி தோழர்கள் உருவாகி வருவார்கள் என்று சொன்ன அடுத்த 5ஆம் நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடுகளில் கேட்டது வாழ்வு, கிடைத்தது சாவு, நெஞ்சை பறைவைக்க செய்கின்ற இந்த கொடிய நிகழ்ச்சி வரலாற்று ஏடுகளில் ஒரு ஏட்டை ரத்தமயமாக்கிவிட்டது.
கொந்தளிக்கிறது கடல், வெடிக்க போகிறது எரிமலை என்று அவர் ஏற்றிலே தலையங்கம் தீட்டினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எரிமலையாக வெடித்து சிதறுகிற வார்த்தைகளால் தமிழகம் எங்கும் நாடகம் போட்டு சேலத்தில் நடைபெற்ற 22 பேர் பலியான துப்பாக்கி சூட்டை கண்டித்து பேசினார். இந்த காலகட்டத்தில் 1933 அதற்கு முன்பு பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரி ஆண்டு மலரில் முதல் முறையாக ஆங்கிலத்திலே ஒரு கட்டுரை தீட்டினார். அதற்கு தலைப்பு மாஸ்கோ மாப் பரேட். எடுப்பதை அண்ணா சொல்லுகிறார். அவர் கம்யூனிசம் இஸ் லெனினிசம், லெனினிசம் இஸ் applied Marxism. The melody of Marx was so sweet, was so nice, so hope-giving that the labor became crazy. He heard it, reheard it, and vanquished the demon of capitalism. The capitalists are the human parasite vultures who live upon the flesh of the laborers, angered by hunger, oppressed by tyranny. The proletariat rose with irresistible force that came down the capitalism, and the flag of the labor was planted. The motto of Saint Paul, he that will not work shall not eat, was applied. The visualization of socialism won the approval of no less a person than Rabindranath Tagore. The communists or the Russians are moving towards a new pilgrim process to a land where all are happy, where all are equal. இதை எழுதியவர் அறிஞர் அண்ணா. நான் இந்த மன்றத்தில் சூழ்ந்து வருகிற அபாயத்தை கருதி சொல்லுகிறேன். 1925 ஆண்டு டிசம்பர் 26 நாள் தாவரணி கரையிலே பிறந்தவர்தான். அதே நாளில் என் ஆர்வீர் அண்ணன் லட்சிய சிகரம் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் 100 ஆண்டு கடந்து வாழ்கிறார். இன்னும் 20 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆணவத்தோடும் அகந்தையோடும் மண்டை கொழுப்போடும் திமிரோடும் திராவிட இயக்கத்தை தகர்ப்போம், அதன் ஈட்டி முனையான ஸ்பேர்ஹெட்டான திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிவோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். நான் உள்துறை அமைச்சருக்கு சொல்வேன், ரத்தத்தால் கண்ணீரால் வியர்வையால் 75 ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை, தியாகிகளின் கோட்டையை, அதை தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிவோம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய சனாதன கூட்டத்தினுடைய RSS பின்னணியோடு இந்துத்துவ சக்திகளுடைய முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும், தூளாக்கப்படும், தகர்க்கப்படும். வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் வெல்லும் என சொல்லி செங்கொடி வாழ்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் நூற்றாண்டு நிறைவு பேருரையை ஸ்டாலின் ஆற்றுகிறார். அதுதான் மிக முக்கியம். எனவே இது என்ன வியப்பு, இந்த எந்த பகுதியிலும் இது கிடையாது, இந்தியாவுடைய எந்த பகுதியிலும் கிடையாது. ஏன் உலகத்தினுடைய அதுவும் அவர் பதவி பிரமாணம் அவர்கள் எடுத்ததைப் போல
முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்று முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்து மீண்டும் அவர்தான் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒருவர் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிறைவு விழா பேருரை ஆற்ற வந்திருக்கிறார் என்றால் இதைவிட வரலாற்றில் வேறு எங்கும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அருமை மாண்புமிகு மானமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அதுபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் ராஜா அவர்களே, இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களே, ஒவ்வொருவரையும் விழித்ததாக சொல்ல வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அத்தனை பேரையும் சொன்னார். அதை நான் வழிமொழிகிறேன் ஒரே வார்த்தையிலே. ஆகவே நேரத்தை கருதி தனித்தனியே ஒவ்வொருவருடைய கருத்தையும் அவருடைய பெயரை அழைத்ததாக கொள்ள வேண்டும். அருமை நண்பர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இது ஒரு அற்புதமான ஒரு அணியினுடைய மாநாடு. வெறும் நிறைவு விழா மாநாடு மட்டுமல்ல, இது ஒரு கொள்கை கூட்டம். மிகப்பெரிய அளவிற்கு இவ்வளவு சிறப்பாக இதிலே மிகப்பெரிய அளவிற்கு இந்த கொள்கையினுடைய வெற்றி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்குத்தான் அடையாளம். மாநாட்டின் நிறைவு பேருரை ஆற்றிருக்கிறவருக்கே ஸ்டாலின் என்று அவர்கள் ஐயா துறையாக வந்திருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய அற்புதமான அந்த சிந்தனை காரணம், ஈரோட்டு குருகுலத்திலே கலைஞர் அவர்கள் படித்த காரணத்தினாலே மிகப்பெரிய அளவிற்கு சோசியலிசம் கம்யூனிசம் என்பதை இந்த நாட்டிலே முதல் முறையாக ரஷ்யாவிற்கு போவதற்கு முன்னாலேயே மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்பை இங்கே தன்னுடைய குடியரசு ஏட்டிலே மொழிபெயர்த்து தந்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கத்துடைய வரலாறு. எனவே இது பின்னி பிணைந்திருக்கிற இயக்கம், வெறும் தேர்தலுக்காக மட்டும் அணிந்திருக்கிற இயக்கம் அல்ல. இது ஒரு கொள்கை பயணம், லட்சிய பயணத்தை சார்ந்திருக்கிற ஒரு இயக்கம் என்ற அடிப்படையிலே தான் இருக்கிறது. எண்ணி பாருங்கள், 100 ஆண்டு காலத்திலே இன்னமும் சிலர் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிசம் தோற்றுவிட்டது என்று. கம்யூனிசம் ஒருபோதும் தோற்க மாட்டோம், தோற்காது. நீங்கள் தான் சொல்லுகிற நீங்கள் தான் தோற்பீர்கள், என்றைக்கு வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் கம்யூனிசம் என்பது எங்கோ இருக்கிற மோட்சத்தை பார்த்து சொல்லுகிறது அல்ல. இங்க இருக்கிற உழைக்கும் வர்க்கத்திற்கு, அடிமைப்பட்டிருக்கிற வர்க்கத்திற்கு எழுச்சி உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம். அந்த கொள்கை குடும்பம்தான் இங்கே இருப்பது. இது வெறும் கூட்டணி மட்டுமல்ல, இது ஒரு கொள்கை குடும்பம், லட்சிய குடும்பம். அதனால்தான் ஊடகங்கள் எத்தனையோ கதைகள் எழுதுகிறார்கள். அவர் போய்விட்டார், இவர் கூட இருக்கிறார், அவர் கேட்டார், எவரும் போய்விட மாட்டார்கள். இதை நோக்கி பலர் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இங்கே இருந்து போக. காரணம், இது பதவி கூட்டணி அல்ல நண்பர்களே, இது கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி. இந்த தேர்தல் என்பது இருக்கிறது, அதே கூட வெறும் அரசியலுக்காக பதவிக்காக அல்ல. அடுத்த தேர்தல் என்பது தலைமுறையை காப்பாற்றுவதற்காக. இந்த நாட்டில் 2 மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று உதாரணம் சொல்லுங்கள். திராவிடர் கழகம், திராவிடர் இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள் என்று சொன்னால் 2 தண்டவாளம். அந்த 2 தண்டவாளம் சமதர்மம், அதுதான் மிக முக்கியம். எது எதிரி என்று சொன்னால் கொள்கை எதிர்ப்பானது. அது சமதர்மத்துக்கு நேராக இன்றைக்கும் நாம் போராட வேண்டிய அவசியம் மனு தர்மம், குல தர்மம். எனவேதான் அரசியல் என்பது மேலே இருந்தாலும் மனு தர்மத்துக்கும் சமதர்மத்துக்கும் தான் போராட்டம். இங்கே இருக்கிற அணி பூராவும் அந்த சமதர்மத்தை மக்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான். கம்யூனிசம் வெற்றி பெற்றதா என்பதற்கு தமிழ்நாடு மண் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். நம்முடைய முதல்வர்களுடைய பெயரை சொன்னோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, இங்கேதான் கலந்த அற்புதமான பெயர்கள். சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அதே ஆண்டிலே இந்த கொள்கைக்கு எதிரான இன்னொரு இயக்கம் RSS இயக்கம் அதுவும் பிறந்தது.
ஆனால் எனவே தான் அன்றைக்கு இருந்து இன்றைய வரையிலே நாளது வரையிலே இந்த கொள்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு எடுத்து பாருங்கள், அவருடைய பெயர் மட்டுமல்ல, ரஷ்யா என்ற பெயருக்கு 90 வயது, சமதர்மம் என்ற பெயருக்கு 80 வயது. அதே போலத்தான் மார்க்ஸ், லெனின், மிகப்பெரிய அளவிற்கு அவர்களெல்லாம் வயதானவர்களாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவிற்கு. அந்த அளவிற்கு இந்த இயக்கம், இந்த மக்கள் இதை இந்த தமிழ் மண், திராவிட மண் ஏற்றிருக்கிற காரணத்தால் தான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். மிக முக்கியமாக அதிலும் குறிப்பாக 2 செய்திகளை மட்டும் நான் நேரத்தின் நெருக்கடியினாலே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இங்கே கோடிட்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்போதும் திராவிட இயக்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றாகவே பிரிக்க முடியாத ஒரே இலக்கிலே ஒரே நோக்கத்தோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு கோர்த்த கைகள் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். விடுதலை தான் கம்யூனிஸ்டுகளை சேலம் சிறைச்சாலையிலே அடித்து மிகப்பெரிய அளவிற்கு 14 பேர் கொன்ற நேரத்திலே கூட விடுதலை ஏடுதான் அவர்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு வாதாடிய தந்தை பெரியார் அவர்கள். காரணம், இந்த கொள்கையில இணைந்தவர்கள் ஒரு பக்கம் சிங்காரவேலர், இன்னொரு பக்கம் பெரியார், இந்த இரண்டும் இணைந்ததுதான் ஈரோடு சமதர்ம திட்டம். எனவே திராவிட இயக்கம் ஏதோ தேர்தலுக்காக வந்த கூட்டணி அல்ல, இது கொள்கை, வரலாறு, இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் 9000 வருமான வரம்பு என்ற ஆணை வந்த நேரத்தில் எங்களோடு எல்லா மேடைகளிலும் பேசியவர். நான் நினைத்து பார்க்கிறேன், மறக்க முடியாத இந்த புரட்சி முழக்கம் தோழர் தா பாண்டியன் அவர்கள். இன்னும் இதுபோல ஏராளமாக சொல்லலாம். அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்துதான் கலைஞர் ஒரு பக்கம், நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக நின்று அந்த 9000 ஒழித்து கட்டிய நேரத்தில் தான் இன்றைக்கு மீண்டும் அது உயர் ஜாதி ஏழைகளாக வருகிறது. எனவே நம் முன்னாலே வேலைகள், பணிகள் இருக்கின்றன, அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிறைய பணிகள் இருக்கிறது. வெறும் தேர்தலிலே ஓட்டு போடுவது மட்டுமல்ல, ஓட்டு திருட்டை நாம் கண்டுபிடித்து அதற்காக வேலை செய்வது மட்டும் நம்முடைய வேலை அல்ல. இன்னும் ஆழமாக, வேகமாக செல்ல வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது. நல்ல வாய்ப்பாக நம்முடைய முதல்வர், உங்கள் யாரையும் தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது, தமிழ்நாடு நிற்கும் என்று எதிர்நீச்சலிலேயே வளர்ந்து பக்குவப்பட்டு இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் மிக தெளிவாக இந்த செயலை செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற அந்த எண்ணத்தை சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் நண்பர்களே, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்பதற்கு ஆட்சி இந்த ஆட்சி. அதுதான், அதற்கு சாட்சிகள் உண்டு மிகப்பெரிய அளவிற்கு. ஒரே ஒரு சின்ன ஓமையை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த மேடையிலே அடுத்து பேச இருக்கிறார். நேற்று முன்தினம் அவருடைய பணி என்ன, அது நேரடியாக தோழர் ஜீவா அவர்கள், தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் வார்ப்பழம் தோழர் ஜீவா அவர்கள், தோழர் ஜீவா அவர்களும் அண்ணல் காந்தியடிகளும் சிராவையில் என்று தேவக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், கருத்து அவர் வியக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கொள்கையை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளாத காந்தியாருக்கு கூட அந்த கருத்துகள் வருகின்றன. இதை நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள், அவர் செயலாளராக இருந்த காரணத்தினாலே சில ஆண்டுகளுக்கு முன்னாலே திருப்பூரில் நினைக்கிறேன், திருப்பூரில் மாநாடு நடத்தினார்கள். அருமை தோழர் சுப்பராயன் அவர்களுடைய அற்புதமான முயற்சியிலே அப்போது நடந்தபோது நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டோம். கலந்து கொண்டிருக்கிற போது ஒரு வேண்டுகோளை தோழர் முத்தரசன் அவர்கள் வைத்தார்கள் நம்முடைய முதல்வரை பார்த்து. என்ன என்று சொன்னால், தெளிவாக சொன்னார், ஐயா, நீங்கள் எதற்கோ வரலாற்று சின்னம் அமைக்கிறீர்கள், இவர்கள் இருவரும் சந்தித்தது இருக்கிறதே சிராவேலிலே,
அதற்கும் நீங்கள் வரலாறு சிலையாக ஆக வேண்டும், சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அதை உடனடியாக செய்யப்படும் என்று இதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அருமை ஏவாவேலு அவர்கள் அதுதான் சொன்ன ஒரு நிமிஷம் முன்னாலே முடிப்பார். அப்படிப்பட்டவருடைய அந்த பொறுப்பை கொடுத்த உடனே இன்றைக்கு அங்கே என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் சிலையை திறந்து விட்டுத்தான் எங்கள் முதல்வர் வந்திருக்கிறார், நம்முடைய முதல்வர் வந்திருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும், செய்வதை சொல்லும், சில நேரங்களிலே சொல்லாததையும் செய்யும் என்ற பெருமைக்குரிய ஆட்சி. எனவேதான் இந்த கொள்கை, இந்த அடையாளம் இது காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய பயணத்தை இருக்க வேண்டும். எதிரிகள் நாணயமற்ற எதிரிகள், முன்னாலே இருந்த எதிரிகள் சற்று நாணயம் உள்ள எதிரிகள், ஆனால் இப்போது இருக்கிற எதிரிகள் இந்த ஆனால் ஒருபோதும் சமதர்மம் தோற்காது, மனு தர்மம் ஆட்சிக்கு வர விடமாட்டோம். இது தமிழ் மண், சுயமரியாதை மண், சுயமரியாதை சமதர்மம் என்றே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திட்டத்தை தீட்டியது. எனவேதான் இந்த 100 ஆண்டு நிறைவு விழா என்பது வெறும் விழாவல் நண்பர்களே, நாம் எல்லாம் கள போராளிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாலே தோன்றிய அத்தனை அறையூர்களையும் சந்திப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமத்துவ சமுதாயத்தை அமைக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100 ஆண்டு நிறைவு விழாவிலே பங்கேற்று உரையாற்றுவதை எனக்கு கிடைச்ச பெருமையாக எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு. மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டிய உணர்வு. அந்த உணர்வுக்கு அரசியல் வடிவம் கொடுத்து செங்கோடியை ஏந்தி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் உழைப்புக்கு ஈடு என இல்லை. இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட தோழர் ஐயா நல்லக்கண் அவர்களும் 100 ஆண்டை கடந்திருக்கிறார். இது எந்த இயக்கத்திலும் இல்லாத மிகப்பெரிய சாதனை. 100 ஆண்டை கொண்டாடும் நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் இயக்கத்தை வலிமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, திராவிட மாடலால் தமிழ்நாட்டை வளர்த்திருக்கும் முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக நான் மனதார வாழ்த்துகிறேன். திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இலக்கு ஒன்றுதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு. அதனாலதான் திராவிட இயக்க கொடிகள்ல சிவப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கொடியிலும் சரிபாதியா சிவப்பு இருக்கு. நம்முடைய கொள்கைகள்ல, அரசியல் வழிமுறைகள்ல சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய பொது இலக்கு சமத்துவ சமுதாயம் தான். அதனால்தான் இந்த மேடையில தலைமை கட்சியினர் அத்தனை பேரும் இந்த 100 ஆண்டு ஆலமரத்தை வாழ்த்த ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒற்றுமைதான் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை. கருப்பு, சிவப்பு, நீலம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை பெறணும், அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள நட்பு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது 100 ஆண்டு காலமாக தொடரக்கூடிய நட்பு. தலைவர் கலைஞர் அவர்களோ திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார். எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஸ்டாலின் என்று பெயரும் வச்சார். எனக்குள்ள அந்த உணர்வு ஓடுற காரணத்தால் தான் உங்களை ஒருவனாக எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன். இங்க சொன்னார்களே 2 நாட்களுக்கு முன்னாடி சிராவையல்ல, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிராவையல்ல
உத்தமர் காந்தி தோழர் ஜீவா சந்திப்பு நினைவா தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்தை திறந்து வச்சேன். அதேபோல் தொடர்ந்து வருகிற 6ஆம் தேதி சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காரல் மார்க்ஸ் சிலையை வருகின்ற 6ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறேன். இப்படி உங்கள ஒருவனா நானும் எண்ணில் பாதியா நீங்களும் இருப்பதால் தான் ஸ்டாலின் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னுள் சிவப்பு வந்து குடிகொள்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதிர்காரவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியா சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைந்த கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. நம்முடைய இந்திய நாட்டையும் தன்மானமிக்க தமிழ்நாட்டையும் காக்க என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை லட்சியமாக கொண்டு அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. பாசிச பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கொடுமையாக எல்லா பக்கமும் நீட்டி கபலீகரம் செஞ்சுட்டு இருக்கு. இந்திய நாடு இதுவரை காப்பாற்றி வைத்து இந்த அனைத்து விழுமைகளையும் சிதைக்கிற செயல ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்தோட கோட்பாடுகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சிதைக்கிற வேலையில ஈடுபட்டு வராங்க. வேற்றுமையில ஒற்றுமை அழிச்சு ஒற்றுமைத்தன்மை கொண்ட நாடா மாற்ற நினைக்கிறாங்க. பாஜக எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு குறுகிய சிந்தனை கொண்டது, எந்த அளவுக்கு பன்முகத்தன்மைக்கு எதிரானது என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு என்றால் அதுல ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரே ஒரு தலைமைதான் இருக்கணும். மாநிலங்களோட வளத்தை சூறையாடி ஒன்றியத்தில் குவிக்கிறாங்க. மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மதச்சார்பின்மை, சோசியலிசம், சமநீதி, சமூக நீதி, பொது உடைமை, பொது உரிமை உள்ளிட்ட அந்த சொற்களை கேட்டாலே பாஜக கசக்குது. இந்த சொற்களை எல்லாம் ஆட்சியில் இருந்து மட்டுமல்ல அதிகாரத்திலிருந்து அழிக்கணும் துடிக்கிறாங்க. பறந்து விரிந்த நம்மோட இந்தியா இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்கும் ஆபத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைச்ச மாதிரி 400 இடங்கள் 307 இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகி இருக்கும். இந்தியாவில் இருக்க ஜனநாயக சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இணைச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாஜக வேகத்தை குறைச்சிருக்கிறோம். ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எல்லோரும் குறிப்பிட்ட அடிப்படையில நாம எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கிற தேர்தல். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுக்கடுக்காக துரோகங்களை செஞ்சுட்டு துரோகங்களுக்கு ஏற்ற கொடுமைகளை கொத்தடிமைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவங்க முதுகலை ஏறி வருது பாஜக. இடி, ஐடி, சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூட்டணியோட தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன் அவர் அதிமுக பேரை சொல்லல தெரியுமா? ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு.
அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்தி பேரில் 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் கூட வேலையை தராம ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் சீரழிச்சதுன்னு நாட்டுக்கே நல்லா தெரியும். இப்போ தேசத்தந்தை காந்தியினுடைய பெயரை அழிச்சிருக்கக்கூடிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போறதா பாஜக சொல்லுது. ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரு, 150 நாட்கள் வேலை தரணும் முதலாளிகளே. அந்த முதலாளிகள் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவர். தமிழ்நாட்டில் எப்படியோ தோல்வி உறுதி என்ற காரணத்தால பாஜக அரசும் இந்த பட்ஜெட்லையும் நம்ம புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நேரடியா பாஜக ஆட்சின்னு சொல்ல கூச்சப்பட்டு டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக சொல்ற டபுள் இன்ஜின் என்பது டப்பா இன்ஜின் நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், போதை மருந்து கிடத்தலாம் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தை பாருங்க. குற்ற சம்பவங்களா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பாருங்க. மாநிலமே பற்றி எரிகிறதா பார்க்கணுமா? பாஜக ஆட்சி செஞ்ச மணிப்பூரை பாருங்க. இன்னும் சொல்ற, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்களா ஒன்றிய அரசோட புள்ளி விவரங்களே சொல்லுங்க. எந்த மாநிலம் என்று? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 3 மாநிலங்களையும் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, முதல் 3 மாநிலங்கள் மட்டும்தாங்க. அடுத்த 3 இடங்கள் இருக்கிறது யாரு? பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலங்களும் பாஜக ஆட்சியில் இருக்கு. இதுதான் டப்பா என்ஜினுடைய லட்சணம். நாட்டுக்கு முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலமா தமிழ்நாட்டை திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு. இங்க பாஜக டப்பா என்ஜினுக்கு வேலையே கிடையாது. இதே உணவைத்தான் மக்களுடைய முகங்கள்ல மகிழ்ச்சியா நான் பார்க்கிறேன். அண்மையில இந்தியா டுடே பத்திரிகை சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைஞ்சு நடத்தின கருத்து கணிப்புல நம்முடைய கூட்டணி 45 விழுக்காடு ஆதரவோடு முன்னணியில் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. நான் உறுதியா சொல்றேன், நமக்கான ஆதரவு நிச்சயம் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள் எல்லாத்தையும் அதில் நம்ம கவனத்தை செலுத்தி நம்முடைய எண்ணத்தை சிதற விட்டு வேண்டாம், மெத்தனமா இருந்துட வேண்டாம். மக்களோட இணைஞ்சு நம்முடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நான் பொறுப்பேற்று நான் பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும். ஒற்றுமை இருக்கிற இடத்துல பாஜக பாசிச என்ன ஒருபோதும் பலிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.